SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. நீட் தேர்வு அவசியம் என்று மத்திய அரசு கூறுவதால் நீட் தேர்வுக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்தும் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க கோரியும் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக சமீபத்தில் நடந்த நீட் தேர்வு சம்பந்தப்பட்டவர்கள் ஏராளமான முறைகேடுகள் நடந்து உச்சநீதிமன்றமே அதில் வழக்கு தலையிட்டு அதில் கருணை அடிப்படையில் கொடுத்துருக்கிற 1500 மாணவர்களுக்கான கருணை மதிப்புகளை ரத்து பண்ணிட்டு அவங்களுக்கு சிறப்பு தேர்வு நடத்தணும்னு தீர்ப்பெல்லாம் வழங்கியிருக்கு. ஆனால் இப்போ கூட மோடி அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டு அந்த தீர்ப்பெல்லாம் வந்திருக்கிற சூழ்நிலையில் பல மாநிலங்களில் பெற்றோர்கள் மாணவர்கள் கொந்தளிச்சிருக்கிற இந்த சூழ்நிலையில் சரி நீட்டு தேர்வு வேணுமா வேண்டாமாங்கிறத அந்தந்த மாநிலங்கள் தீர்மானிச்சுக்கணும்னு விடுற நிலைமையில் என்பது இல்லை. இப்போவும் மத்திய அரசு சார்பில் அங்கே நீட்டு தேர்வு அவசியம்தான். ஆகவே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்தியாவில் நான் நடத்த வேண்டியிருக்கு. கல்வி என்பது மாநில அரசுகள் பட்டியலில் கொண்டு வருவதற்கான போராட்டத்தை இந்த நீட்டு தேர்வை மையப்படுத்தி நாம் நடத்த வேண்டிய அவசியம் உள்பட இந்த மாநிலக்குள்ளே நாங்கள் நடத்த இருக்கிறோம். அதே மாதிரி வருகிற 22ஆம் தேதி நீட்டு தேர்வு முறைகேடுகளையும் நீட்டு தேர்வு வேணுமா வேண்டாமா என்பதை மாநில அரசுகளே தீர்மானிச்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கு நிரந்தரமாக விலக்கு தரணுங்கிறத வற்புறுத்தி தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய கட்சியின் சார்பில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம்.